தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி சொன்னீங்க, ஹாப்பி வெட்டிங் டே சொன்னீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாருமே பறந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். புதுசாக நிறைய வாழ்த்துக்கள் வந்துச்சு இன்னைக்கு, எக்கச்சக்க வாழ்த்துக்கள். ஸோ நன்றி. ஓகே, இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு தேங்க்யூ கேர்ள்ஸ், ஐ ஹர்ட் யூ. தேங்க்யூ, கேட்டுச்சு. என்னோட வெட்டிங் டே இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடினதே இல்லை. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு எல்லாத்தோட சேர்ந்து. தேங்க்யூ. ஓகே, சினிமானா வந்து ஏன் லவ் 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 எப்ப பார்த்தாலும் ஒரு லவ் ஸ்டோரியே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் மனசுக்கும் அந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். இதுலயும் வந்து நிச்சயமா இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன் லவ் பத்தி சொல்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது வந்து இப்போ ஒரு 14-15ல ஆரம்பிச்சு ஒரு 25ல முடியறது கிடையாது. ஐ கெஸ் இட்ஸ் லாட் மோர். ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் இன் லைஃப் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் இன்னும் அழகாக நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தே இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெட்டிங் டே அபிஷியலி 7 years, அன்அபிஷியலி ஒரு 12 வருஷமா போயிட்டு இருக்காது லவ். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் கெட்டிங் மோர் பியூட்டிஃபுல். இன்னும் அழகாயிட்டே இருக்கு அந்த லவ். ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் லவ். அதை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கும் சொல்றேன். they all say this, don't let that child in you ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற child, keep that child in you young ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி keep that love in you always fresh green. அது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு அதோட விட்டுறாதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அதோட விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமாவும் you can still keep growing that, keep that even fresh. அது பொண்ணுங்க எல்லாருமே கேட்குற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறமா அது அப்படியே குறைஞ்சிருது. அதை குறைய விடாதீங்க.